திண்ணன் என்ற வேட்டைக்காரன் வேட்டையாடும் போது காளஹஸ்தி மலையில் உள்ள ஒரு சிவலிங்கத்தை கண்டான். அன்பு பூஜை, சிவனை எப்படி வழிபடுவது என்று தெரியாததால் தன் வேட்டை தொழில் வழக்கப்படி வாயில் நீர் கொண்டு அபிஷேகம் செய்து வாயில் சுவைத்த மாமிசத்தை படைத்து காட்டில் கிடைத்த பூக்களை சூட்டி வழிபட்டான். இதுவே அவனின் தூய்மையான அன்பு வழிபாடாக இருந்தது. சிவனின் சோதனை. திண்ணனின் ஆழமான பக்தியை உலகத்து உணர்த்த சிவலிங்கத்தின் வலது கண்ணில் இருந்து இரத்தம் வடியத் தொடங்கியது. உயர்ந்த பக்தி, இரத்தம் நிற்காததால் திண்ணன் தன் வலது கண்ணை பிடுங்கி சிவலிங்கத்தின் கண்ணில் பொறுத்து இரத்தம் நின்றது. அற்புத தியாகம். பிறகு சிவலிங்கத்தின் இடது கண்ணிலும் இரத்தம் வடியவே தன் மற்றொரு கண்ணையும் எடுக்க தயாரானான். தன் இடது கால் விரலை சிவலிங்கத்தின் இடது கண் அருகில் அடையாளமாக வைத்து அம்பாள் கண்ணை தோண்ட ஆரம்பித்தான். சிவன் தரிசனம். திண்ணனின் இந்த ஈடு இணையற்ற பக்தியை கண்ட சிவபெருமான் அவர் கையை பிடித்து தடுத்து நில்லு கண்ணப்பா என்று அழைத்து தரிசனம் கொடுத்து முக்தி அளித்தார். நீதி. உண்மையான தன்னலமற்ற அன்பு கொண்ட பக்தியே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது.